தலைவரை பற்றி சொல்ல இயக்குனர் பி. வாசு அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவின் தலைமை பொறுப்பு ஏற்று சிறப்பாக நடத்தி எங்களை எல்லாம் கௌரவித்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சினிமா வரலாற்றில் கதாநாயகிகளில் முதலமைச்சரான ஒரே கதாநாயகி நீங்கள் மட்டும்தான். உங்களது அந்த சரித்திரத்தை இனி யாரும் தொடவோ அடையவோ முடியாது. மக்கள் மட்டுமே உங்களை அம்மா என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக அன்றே உங்கள் கதாபாத்திரத்தில் கூட அம்மா வேடம் போடாத அம்மா அவர்களே, உங்களுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்கிறேன். இப்போ சூப்பர் ஸ்டார் அருமை நண்பர், அற்புதமான மனிதர், அவரை பற்றி ஏவி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தில் ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நாங்கள் சந்திரமுகி போயிட்டு இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 hours போகிறோம் ஒரு பஸ்ஸில். அந்த பஸ்ஸில் என்ன பண்ணுறாரு, காலை அப்படி வெளியே வச்சுட்டு அப்படியே ஒரு வேனில் போயிட்டுருக்கோம், காலை அப்படி வச்சுக்கிட்டு அந்த படி கீழே நின்றுக்கிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். உடனே பிரபு சொல்கிறாரு, சாரை உள்ளே கூப்பிடுப்பா, மழைப்பா, ஒரு மாதிரி கீழே போகுதுப்பா, பாருப்பா அவர் ரிஸ்க்காக நின்றுட்டுருக்காருப்பா அப்படின்னாரு. சரி, நான் என்னப்பா சொல்கிறது, நீயே சொல்லலாம்ல அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு திரும்பினார். பிரபு, என்ன கேட்குறீங்க, இதில் தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு, படியில். அவருடைய கே. பாலச்சந்திரன் அபூர்வ ராகங்கள். எஸ்பி முத்துராமனின் புவனா ஒரு கேள்விக்குறி. ஸ்ரீதரின் இளமை ஊஞ்சலாடுகிறது. ஒரு ரெகக்னிஷன், ஐ மீன் ரெபுடேஷன். மகேந்திரனின் முள்ளும் மலரும். ஆர். கிருஷ்ணமூர்த்தியின் பில்லா. மகேந்திரனின் ஜானி. கே. பாலச்சந்தரின் தில்லுமுல்லு. எஸ்பி முத்துராமனின் நெற்றிக்கண். அதே குழந்தைகிட்ட போய் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி பாருங்க, இன்னொரு கையால அவங்க அம்மா வாயையும் மூடும். எஸ்பி முத்துராமனின் ஸ்ரீ ராகவேந்திரா. வேதகானம் பாடினே. ராஜசேகரின் படிக்காத. என்ன எஸ்பி முத்துராமனின் மிஸ்டர் பாரத். ஆர். சுந்தரராஜனின் ராஜாதி ராஜா. மணிரத்னத்தின் தளபதி. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? பி. வாசுவின் மன்னன். அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. வானவராய. ஆர். வி. உதயகுமாரின் எஜமான். கந்தவேலு வானவராய. சுரேஷ் கிருஷ்ணாவின் பாட்ஷா. இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சொல்லு சொல்லு. கே. எஸ். ரவிக்குமாரின் படையப்பா. பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஏடா வண்டிய. பி. வாசுவின் சங்கர். சிவாஜி. சௌந்தர்யா ஆர். அஸ்வினின் கோச்சடையான். நிறைவில் எங்களுடைய வேட்டையனை என்று அழைக்கிறேன்.
மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என் அருமை திரையுலக நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே, என்னுடைய திரையுலக அண்ணா கமல் பற்றி அந்த கிளிப்ஸிங் எல்லாம் பார்த்த பிறகு முதல்ல அவருடைய ரசிகன் தான், இன்னும் ஒரு ரசிகன் ஆகிட்டு. அது மட்டும் இல்லை, அந்த பிகினிங்கில் ஒரு படம், ஒரு 5-6 படம் 7-8 படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியாமலே இங்கே இருக்கிறதே நான் மறந்துட்டு அந்த காலத்துக்கு நான் போயிட்டேன். ஸோ அந்த பாத்திரங்க கமல்ஹாசன் அவர்கள் அந்த பாத்திரம் செஞ்சுருக்கிறது எல்லாமே அவர் இஷ்டப்பட்டு செஞ்சது, நான் செஞ்சதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சது. ஸோ இந்த ஒரு 100 ஆண்டு விழாவில் ஒரு சாதாரண ஆளாக இருந்த என்ன சினிமா உலகத்திற்கு அறிமுகம் பண்ண கே. பாலச்சந்தர் சார் அவர்களுக்கு நாம் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அறிமுகப்படுத்தின பிறகு சினிமா உலகில் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், ரசிகருங்க, அவங்க எல்லாரையும் சேர்ந்து இந்த ஒரு சாதாரண ஆளை சமுதாயத்தில் ஒரு மதிப்பு கட்ட ஒரு ஆளாக என்ன உயர்த்திருக்காங்கன்னு சொன்னால் அது எல்லாம் இந்த சினிமா எனக்கு கொடுத்த பிச்சை. இந்த 100 ஆண்டில் நானும் ஒரு 38 ஆண்டுகள் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினச்சா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் முதல்ல நினைக்கவும் இல்லை. கமல் அவர்கள் ஒன்றொன்றியும் அவர் பற்றி சொன்னதெல்லாம் நினச்சா அவர் எந்த இதுவும் விட்டதே கிடையாது. எனக்கு நடிப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாது. வேறு எதுவும் ட்ரை பண்ணி என்னால் அதில் ஜெயிக்க முடியல. ஆனால் அந்த நடிப்பை மட்டும் ஒவ்வொரு இதுலேயும் நான் வில்லனாகத்தான் சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் கேபி சார் அப்படியே என்னை நீ காமெடி ஒன்றால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சார். அண்ட் 6லேருந்து 60 வரை முத்துராமன் சார் இந்த சோக பாத்திரங்களை ஒன்றால் செஞ்ச முடியும் அது செஞ்சு வச்சார். அதுக்கப்புறம் ஒன்றால் இயற்கையாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முள்ளு மலரும் படத்தில் மகேந்திரன் அவர்கள் என்னை அது செஞ்சு வச்சார். அதுக்கப்புறம் நெற்றிக்கண் அந்த படத்தில் அந்த சக்கரவர்த்திக்கிற கேரக்டர் உன்னால் டெஃபினட்டாக சென்ன முடியும்டான்னு சொல்லிட்டு கே. பாலச்சந்திரன் அவர்கள் சொல்லி அதை என்னை பண்ண வச்சார். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பாஷா நம்ம நம்ம சுரேஷ் கிருஷ்ணா பாம்பேயில் அவர் வளர்ந்தவர். அங்கே அந்த டான் அதெல்லாம் பார்த்து இந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், அது உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி செய்ய வச்சார். அண்ட் நம்ம ரவிக்குமார் சார் அது இந்த படத்தில் இந்த படையப்பா படத்தில் அண்ட் முத்து படத்தில், அதுக்கப்புறம் இப்போ இந்த கோச்சடையானில் அவருடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாசு சார் அந்த வில்லன் கேரக்டர், அந்த லக்க அந்த வேட்டையான், இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த ஆளில் இந்த அப்படியே நாங்கள் மேலே கொண்டு வச்சிட்டாரு. மேலே கொண்டு வச்சுட்டு அப்படியே அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் மேலே மட்டும் தனியாக நிற்கிறேன். டாப்பில் போகிறவங்க எல்லாருமே தனியாக தான் இருப்பாங்க. சில வாட்டி நினைக்க தோணும், இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் சிவாஜி ராவ் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சொல்ல தோணும். இந்த சினிமா 100 ஆண்டு சினிமா அப்படியே நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒரு மீடியாவை கண்டுபிடிச்சவங்களோ, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அதை உடைத்து விட்டால் அந்த பழைய கால ஜாம்பவான்கள் அவர்களை நம்ம மறக்கவே முடியாது. கே. ஆசிஃப், தாதா சாஹிப் பால்கே, வி. சாந்தாராம், ராஜ் கபூர், மெஹபூத் கான், நார்த்துலேருந்து பார்த்தா அந்த மாதிரி, இங்கே ஜெமினி வாசன் அவர்கள், நாகிரெட்டி ஜக்கர்பாணி அவர்கள், ஏவிஎம் நிறுவனம், இவங்களை எல்லாருமே அவ்வளோ உழைத்து விட்டு இந்த சினிமா அவங்க போட்ட சாப்பாடை நாம் விதவிதமாக சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ கூட நீங்கள் பார்த்திங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி அவ்வளோ முன்னுக்கு வந்திருந்தா கூட, அண்ட் பொருளாதாரத்தில் அவ்வளோ முன்னுக்கு வந்திருந்தா கூட, இப்போ கூட நம்மளால் ஒரு சென்ட்ரல் ஏக்கா எடுக்க முடியல.
நான் வாழ்க்கையில் முதல்ல பார்த்த படம் ஔவையார். நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் வாழ்க்கையில் வந்து முதல்ல படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு 10 வருஷமே இருக்கும். அப்போ வந்து அந்த படத்தை பார்த்து அசந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டு நானும் ப்ரொடியூசரான பிறகு கூட அந்த படத்தை பார்த்து எப்படி சின்ன வயசில் நான் பார்த்து அசந்து போனேனோ அதே மாதிரி நான் அசந்து போனேன். ஏன்னு சொன்னால் ஔவையார் ஒரு துறவி, திருநீர் போட்ட ஒரு துறவி கதையை வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அவ்வளோ பணம் செலவு பண்ணி அப்படி அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த வாசனுடைய ஒரு தன்னம்பிக்கையை வந்து நம்மளால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பௌராணிக படம் அந்த காலத்தில் எடுத்தாங்க, பேர் மாயா பஜார். மகாபாரத படம் மாயா பஜார்னு டைட்டில் வைக்கிறாங்க. பஜாருங்கிறது உருது வார்த்தை. அப்படியே 2 பெரிய ஹீரோஸுங்க ஆக்ட் பண்ணுறாங்க, என்டிஆர் அண்ட் சிவாஜி கணேசன். அதுக்கு குண்டம்மா கதா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதே நீங்கள் தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி எம்ஜிஆர் சார் ஆக்ட் பண்ண ஒரு அடிமை பெண் ஆகட்டும், நாடோடி மண் ஆகட்டும், சிவாஜி சார் ஆக்ட் பண்ண திருவிளையாடல் ஆகட்டும், சரஸ்வதி சபதம் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே நம்மளால் வந்து காவியங்கள். இவ்வளோ நாம் முன்னுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நாம் அந்த மாதிரி ஒரு காவியங்களை எடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு என்கிட்ட டெஃபினட்டாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்த அந்த அமரராய் போன அவங்க பாதங்களுக்கு என்னுடைய புஷ்பாஞ்சலியை சமர்ப்பித்து இப்போ நம்ம வாழ்ந்த காலத்தில் அதே ஒரு பெரிய ஒரு மகான் கமல்ஹாசன், அவர் டெஃபினெட்லி அந்த மாதிரி அந்த தசாவதாரம், அபூர்வ சகோதரர்கள், அந்த மாதிரி படத்தை இன்னொரு நடிகன் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை, நம்ம வாழ்நாளில் நம்ம பார்க்கவே முடியாது. டெஃபினட்டாக அந்த பழைய ஆர்டிஸ்ட் நமக்கு எப்படி இன்ஸ்பிரேஷனோ அதே மாதிரி இந்த வாழும் இன்ஸ்பிரேஷன் நம்ம கமல்ஹாசன் அவர்கள். ஸோ சினிமா உலகத்தில் வந்துட்டு ஒரு பெக்யூலர் சினிமா உலகம். சினிமா உலகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுறது. அப்போவும் சரி, இந்த இப்போவும் சரி, எப்போவே வந்து கஷ்டப்படுறது ப்ரொடியூசர்ஸ் தான். நீங்கள் சினிமாவில்கிட்ட வந்துட்டு சினிமா எடுத்து சினிமாவில் ஜெயித்தவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் தோற்று போயிருக்காங்க. அண்ட் சினிமாவில் தோற்று போகிற நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு பெக்யூலரான ஒரு மாயா பஜார் சினிமா உலகம். அது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இதில் வந்து நாம் எப்படியோ நான் 38 வருஷங்கள் கழிக்கிறதுக்கே இருக்கும்போது 55 வருஷமாக கமல்ஹாசன் இருக்காருன்னு சொன்னால் அவர் இங்கே இருக்கார் வச்சுட்டு நான் போகல. அவர் ஒரு பெரிய ஒரு நடிப்பு மகான்னு சொல்லலாம். இதே மாதிரி வருங்காலத்தில் வர்ற நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்டுகளோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களோ எல்லாருமே நான் சொல்கிறது பொருளாதார ரீதியாக முதல்ல வந்து உங்கள் சரி பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கங்கன்னு சொல்லி இந்த ஒரு சரித்திர வாழ்ந்த வரலாறு வாழ்ந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நிறைவை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.